செல்வா வாப்பா, யூ லுக் கிரேட். தேங்க் யூ. ஜெயச்சந்திரன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தானே? ஆமாப்பா. என் கண்ணே உனக்கு திருஷ்டி பட்டு போட்டுருப்பா. மாப்பிள ராஜா மாதிரி இருக்கீங்க. வாங்க வாங்க சீக்கிரம். அக்கா என்னக்கா இவ்வளவு நேரம்? நான் என்னடி பண்றது, உன் பொண்ணு தான் லேட் பண்ணா. இருந்தாலும் இல்ல நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். அது சரி, மணிமேகலை எங்க இருப்பா? மணிமேகலை ஃப்ரெண்ட்ஸோட வெளிய இருக்காங்க. அவ எப்போ ரெடி? வரப்போறாங்க. வா வா. அத்தை என்ன இவ்வளவு நேரம் பண்றீங்க? டைம் ஆகுதுல. போக வேண்டியதா கிளம்பு. வாங்க மாமா. போலாமா வாமா. சீக்கிரம் வாங்க. வாங்கலடி. என்னங்க சீக்கிரம் வாங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எந்த வேலை செஞ்சாலும் லேட். இவங்க வீட்டு மாப்பிள்ள, இவங்க பெரியம்மா பொண்ணு தான் கட்டியிருக்கேன். மாலையை கையில வச்சிருக்க, மாப்பிள்ளை கழுத்துல போடு. போறவன் எவனை வச்சு எங்க அப்பா காலை இழுக்க வச்சாரோ, இப்ப இவனுக்கு நான் ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. இளவஞ்சி, கல்யாண வீடு பார்த்து பேசு. நாலா பக்கமும் காது இருக்கும். சொன்ன கேளுடி. வா.
நல்லா சுத்துமா. போய் ஆரத்தி ஊத்திட்டு வாமா. வாமா. முத்தரசி, இந்த வருஷ தட்டெல்லாம் மணமேடையில கொண்டு போய் வச்சிரு. நாங்க கங்கா ரூமு கூட்டு போறோம். சரிங்க நீ வா. ஜெயச்சந்திரா, அந்த வருஷ தட்டையில அங்க வைக்க சொல்லு. சரிம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. எடுத்துட்டு போய் அங்க வைங்க. நீங்க போங்க, வாங்கம்மா. நான் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. எடுத்துட்டு போங்க. வாங்கங்க. உட்காருங்க. கங்கா, பேக்க பத்திரமா நீ இங்க இருமா. எங்களுக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறோம். சரி பெரியம்மா. வாமா வாசு. மங்க சீக்கிரம் குடுத்துட்டு வாடி. கீழே சீர்வரிசையெல்லாம் எடுத்து வைக்கணும். சரிங்க, பத்திரம் பார்த்து. எடுத்துக்கமா. இல்ல எனக்கு வேண்டாம். எடுத்துக்க. இல்ல வேணாத்த. கல்யாண பொண்ணு வெறுவைத்தோட வரப்ப எடுத்துக்க. ரமா இந்த அத எனக்கு. மணிமேகலை, உனக்கு பாட்டிலோட கொண்டு வந்திருக்கேன். இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஹே, என்னடி வந்ததும் வராததுமா கண்ணாடி முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்க? கல்யாண பொண்ணு நம்ம அக்கா தான், நீ இல்ல. மாடிங்க. போடி, நான் அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாம. இப்படி வெறுத்திருக்க? இல்ல பரவாயில்ல. செல்வி என்கிற மணிமேகலை, என்னம்மா பண்ற? கங்காக்கு வேர்த்திருக்கு, அதான் தொடச்சு விடுற. தொடச்சு விடுறேன்னு சொல்லி முகத்தை புண்ணாக்கிடாத. எங்க ஊர் கல்யாணத்துல பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணணும்னா என்னதான் கூப்பிடுவாங்க. நான் அலங்காரம் பண்ணா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். உங்க ஊர்ல எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பீங்களா? நாங்க ஒரு நாளைக்கு 2 தடவை குளிப்போம். நாங்க வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சாலும் எங்க மனசு சுத்தமா இருக்கும். மனசு அழுக்கா வச்சுக்கிட்டு எத்தனை தடவை குளிச்சாலும் என்ன பிரயோஜனம்? கிளம்புக்கா. அவளே ஒரு வாயாடி, அவகிட்ட வாயை கொடுத்து அசிங்கப்படுறியே. இல்ல இல்ல வஞ்சி, இது மூஞ்ச பாத்தியா? இதுக்கு போய் கலெக்டர் மாப்பிள்ள கேக்குதான். மூஞ்ச பாரு, தேஞ்சு போன களக்கொத்து மாதிரி வங்கின்னு இருக்கு. மூஞ்சிக்கு வெளியில பல்லு, நினைச்சு பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. சரி சரி, அவ காதுல விழப்போது. வா. கேட்டா கேட்டு போட்டு போ. ஏய் ரமா, இங்க வா. எனக்கு பூ சரி பண்ணி விடு. மணிமேகலை, நீ எனக்கு தங்கச்சியா பிறந்திருக்கணும். அடுத்த ஜென்மத்திலயாவது நீ எனக்கு தங்கச்சியா பிறக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன் நான் இப்ப உங்க தங்கச்சி இல்லையா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? மணிமேகலை, சினிமால வர வெள்ளி மாதிரியே எனக்கு இந்த ராச மாத்த. இருங்க, வந்துடுறேன். இதை வச்சுக்கோ, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க. டா சரவணா, மாமா இங்க வா. என்ன மாமா? என்னடா அண்ணனும் தம்பியை இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சே ஆகணும்னு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க? அட போங்க மாமா, நானே தப்பிச்சா போதும்னு ஓடி வந்துட்டு இருக்கேன். ஏன்டா? ஏன் மாமா, மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்லி மண்டபம் வாசல்ல 1 மணி நேரம் நிக்க வச்சாங்க. அப்புறம் பொண்ணு அழைப்புன்னு சொல்லி 1 கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க. அப்புறம் சீர்வரிசைன்னு சொல்லி ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க. இன்னும் என்ன பண்ண போறாங்க தெரியல மாமா. நைட்டு தூங்க விடுவாங்களானே சந்தேகமா இருக்கு மாமா. சொத்தை பறி போகுதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
தூக்கத்தை பத்தி பேச வந்துட்ட? என்ன மாமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? கங்கா கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷம் அந்த கலெக்டர் 5 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆயிடுவான்டா. அது மட்டுமா, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வயக்காடு இப்படி எல்லாத்தையுமே உங்க அப்பா அந்த கங்கா பேர்ல எழுதி வைக்க போறாரா? இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து கல்யாண வேலைய ஓடி ஆடி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது போதாதுன்னு தூக்க இல்லைன்னு வேற பேசுறேன். ஏன் மாமா, கங்கா கழுத்துல கலெக்டர் தாலி கட்டுவான் நீங்களே சொல்றீங்க? டேய், இந்த குலசேகர கடைசி நிமிஷத்துல கூட இந்த கல்யாணத்தை நிறுத்து வேண்டாம். நீ கவலைப்படாத. சரி மாமா. ஏய், எவ்வளவு நேரண்டி கட் பண்ணுவ? அந்த ஆரஞ்சு எடு. இந்தா. அக்கா, நான் கலெக்டர் மாமாவை பார்த்தேன். எவ்வளவு சூப்பரா இருக்காரு தெரியுமா? உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. போய் பேசலாமா? சும்மா ரெடி. போக்கா, எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க நீ. எங்க இப்பெல்லாம் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வரதே இல்ல. அவர் ஆபீஸ் வேலையா நாங்க வர மாட்டீங்க. கங்கா தான் என்னை விட கலெக்டர் மாமாக்கு பொருத்தமானவங்க. நீ தாண்டி கலெக்டர் கட்டியிருக்கணும். இப்ப அந்த பொண்ணு கட்டிக்க போறா. எங்களுக்கு பார்க்க பிடிக்கல, மனசு கேக்கலடி. அப்படின்னு பேசாதீங்கடி, வாங்கடி. வாங்க, கேளுடி. ஏய், வாடி. வா மணிமேகலை, உட்காரு. நல்லா பாத்துக்கங்கடி, இவங்க தான் கங்கா. வணக்கம். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம். சொல்ல மறந்துட்டேனே, இவங்க ராமா, அவங்க சாரு, கங்காவோட தங்கச்சிங்க. வணக்கம் ராமா. வணக்கம் சாரு. என்ன, உங்க ஊர்ல எல்லாரும் கூட்டமா தான் வணக்கம் சொல்லுவீங்களா? இல்ல, இப்படிதான் சொல்லணும்னு மணிமேகலை சொல்லி கூட்டிட்டு வந்தா. கங்கா, இவங்கலாம் என் தோழிங்க. கிராமத்துல என்கிட்ட கேட்டாங்க, நாங்க கங்காவை பார்க்கணும், அவங்க ரொம்ப படிச்சவங்களாச்சே, என் கூட எல்லாம் பேசுவாங்களான்னு. அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? நானே இன்னும் பார்க்கல, நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம்னு சொன்னேன். இங்க வந்து உங்களை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டாங்க. உங்களோட பேச மாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், கங்கா ரொம்ப நல்லவங்க, நீங்க பேசுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஏ, என்னடி இப்படி பாக்குறீங்க? கண்ணு பண்ற போது. எங்க கண்ணெல்லாம் படாது, எங்க கண்ணெல்லாம் நல்ல கண்ணு. கலெக்டரும் நீங்களும் காதலிச்சிங்களாமே. நீங்க காதலிச்சிங்களா, அவர் காதலிச்சாரா? ஏ, இந்த தங்கத்தை என் மாமா தாண்டி விரட்டி விரட்டி காதலிச்சாரு. கங்கா, நீ ஏன் இன்னும் சாப்பிடல? இல்ல மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி. மணிமேகலை, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்ல சாப்பிட்டீங்களா? இல்ல, நாங்க எல்லாரும் கங்காவோட சாப்பிட்டுக்கிறோம். இவர்தான் ஜெயச்சந்திரன், என் மாமா மகன். ஓ, நீங்க தான் ஜெயச்சந்திரனா? உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. என்ன சொன்னா? இவ கலெக்டர் விட்டு கொடுத்த மாதிரி நீங்க கங்காவை விட்டு கொடுத்திருக்கீங்களாமே. மணிமேகலை மாதிரி உங்களுக்கும் ரொம்ப நல்ல மனசுதான். அதெல்லாம் இல்லைங்க. கங்காவுக்கு கலெக்டர் தான் சரியான பொருத்தம், அதான் விட்டு கொடுத்தேன். சரி சரி, எல்லாரும் சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. ஆமா கங்கா, அவர் சொல்றது உண்மைதான். கலெக்டர் ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். அதிர்ஷ்டசாலி யாரு? கலெக்டரா எங்க அக்காவா? சந்தேகமே இல்ல, கலெக்டர் தான் அதிர்ஷ்டசாலி. நீங்களா சாப்பிட்டாச்சா? எங்களுக்கு சாப்பிட தெரியாதா? ஆளு மேல ஆளு வந்து தொட தொன்னு. வாட் இஸ் யுவர் நேம்? சரி. பாத்தியா கங்கா, நான் இங்கிலீஷ்ல பேசின உடனே அவர் பயந்து ஓடிட்டாரு. ஏண்டி, வாட் இஸ் யுவர் நேம்லயே இருக்கியே, எப்பதான் அதை தாண்டி வர போற? இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம். வடிவு, என்னக்கா? நான் எடுத்துட்டு போறேனே. இல்ல பரவாயில்லக்கா. இல்ல, அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம், நீ கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. சரிக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், எதுக்கு என்ன பார்த்து ஓடி ஓடி ஒளியுற? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லிட்டு போ. முதல்ல நீ தானே வந்து என்கிட்ட பேசின, விழுந்து விழுந்து பழகுனல்ல, ஒரு 2 வார்த்தை பேசலான்னு வந்தா கூட்டத்தோட போய் நின்னுக்கிற. முடிவா கேக்குறேன் வடிவு, நீ என்ன சொல்ற? டேய்,
என்னடா சொல்றது? நான் சொல்றேன், இன்னொரு தடவை நீங்க 2 பேரும் பேசுறத நான் பார்த்தேன், ஐயா கிட்ட சொல்லிடுவேன். ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். புரியாதவங்க கிட்ட என்ன பேச்சு? வா அப்பத்தா. போடி, ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்ப. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. சொந்த பந்தமெல்லாம் வந்துட்டாங்கல்ல? வந்துப்பா. யோ பஞ்சாயத்து, அதான் எல்லாம் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன கேள்வி? இதெல்லாம் ஒரு பழக்கம் பங்காளி. சரி, நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம்ப்பா. பொண்ணோட தகப்பனாரோ மாப்பிள்ளையோட தகப்பனாரோ மாலையை மாத்திக்கங்க. சரி. போடுறா.